யூகேயில் வந்துட்டு கிறிஸ்மஸ் கடும் ஒரு பெரிய செலிப்ரேஷனாக செய்வாங்க. ஸோ நவம்பர் ஸ்டார்டிங் அக்டோபர் என்டிடிஏ வந்துட்டு கிறிஸ்மஸ் சம்மந்தமான டெக்கரேஷன்ஸ் திங்ஸ், புட்டிங், சாப்பாட்டு ஐட்டம், மற்றது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஷாப்பில் பார்க்கக்கூடியதாக இருந்து, அப்போ கிறிஸ்மஸ் புட்டிங்னு சொல்லி ஒரு பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு அப்போ கடையில். சரி ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஒரு ஐடியாவுமே இல்லை. உள்ள புடிங்கன்னு சொன்னபடியாக யூசி டைப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய பாக்ஸ் ஓகே ஓப்பன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்களே பாருங்கள், நல்லபடியாக ப்ளஸ் பாக்ஸ் பண்ணி இருந்துச்சு. நான் கடும் எக்ஸ்பெக்டேஷனோடு வாங்கிட்டு வந்தேன். நான் பார்த்தா அது வந்து ஒரு ப்ரௌனி மாதிரி தான் இருந்துச்சு. ப்ரௌனி, மற்றது நம்ம சொல்லுவோம் அப்படி ரிச் கேக், வெட்டிங்கில் கொடுப்பாங்க ரிச் கேக் தான், ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. அதில் அந்த பாக்ஸில் போட்டிருந்துச்சு ஒரு 6 minutes அப்படியே ஒருக்கா வார்ம் பண்ணுங்க மைக்ரோவேவில் வச்சுன்னு சொல்லி. ஓகே ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ன ட்ரை கிரேப் இது போட்டிருந்தது, ப்ளம்ஸ் போட்டிருந்தது, ப்ளம்ஸ் போட்டு செஞ்சுருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதான் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து நல்ல டேஸ்ட்டாக யம்மியாக இருக்குமென்னு சொல்லி. நோவே ஃபஸ்ட்டுக்கு நான் ஹீட் பண்ணாமல் இருக்க வாயில் வச்சு பார்த்தேன், ஏண்டா வாங்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே பரவாயில்லை என்னட்டு இருக்க மைக்ரோவேவில் வச்சுட்டு ட்ரை பண்ணுவோம்ன்ட்டு பார்த்தோம். கடும் ஹார்டாக இருந்துச்சு. ஃபுல்லாக தான் ப்ளம்ஸ் தான் போட்டு இருந்தது. வார்ம் பண்ணிட்டு பார்த்தா கடும் சாஃப்டாக வந்துட்டு, ஒரு ஹார்டாக இருந்துச்சு, சாஃப்டாக வந்துச்சு. 10க்கு எத்தனை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து இதுக்கு ஒரு 4 தான் கொடுப்பேன். அவ்வளோ அதுக்கு டேஸ்ட் இல்லை. ஸோ வாங்கிட்டு வந்துட்டுன்றக்கா ட்ரை பண்ணினேன். இட்ஸ் நாட் பேட்.